கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வனமகன் படம் வர ஜூன் 23ஆம் தேதி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது முதல்ல யூ சர்டிஃபிகேட் படம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அண்டு ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இந்த படம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு ஈக்குவலாக லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, த்ரில் இருக்குது, விஷுவல் ஸ்ப்ளெண்டர் இருக்குது, அதே மாதிரி மியூசிக்கலாக இருக்கும். ஸோ இது ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஜனரஞ்சகமான படம் தான். இந்த டீம் உருவான ஒரு மேஜிக் எப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல டைரக்டர் விஜய், கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் வந்தார். நிறைய கதைகள் பேசணும். பல வருடங்களாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது ஒரு சில காரணத்துக்காக அமையாமலே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த வனமகன்ற ஸ்கிரிப்ட் அவர் எனக்கு ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒன்று சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப்பான படம். அது எடுத்துக்கிட்டு பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஏதாவது ஒரு சிரமப்பட்டால் தான் ஆடியன்ஸுக்கான அப்ரிசியேஷன் இருக்கும். அதனால் நம்ம கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, இந்த ஹோல் டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது. அண்டு நாங்கள் ட்ராவல் பண்ண பிளேசஸ்லாம் இது வரைக்கும் யாரும் போகாத இடங்கள். ஸோ இன்னும் இந்த விஷுவலாக அது நல்லா வரணும், ஒரு ஸ்பேன் பெருசாக வரணும், படத்தோட ஸ்பேன் பெருசாக வரணுங்கிறதுக்காக நிறைய நியூ லொக்கல்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக திரு சார் முதல்ல ஆன்போர்டு வந்தது. அவர் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய லக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு மெஜிஷியன் தான், சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையாது. நாங்கள் நம்ம நேக்கட் ஐயில் பார்க்குறதுக்கும் அவரோட லென்ஸில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அண்டு இப்போ தான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்டு இந்த ஒரு டீம் அவரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் ஃபைட்ஸுக்கு அவர் ஜாயின் ஆனார். கிட்டத்தட்ட 60 நாள் ஷூட்டிங்னா ஒரு 45 நாள் எங்கள் கூடயே இருந்தார். ஸோ ஸ்டண்ட்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சாயிஷா ஹீரோயின், தமிழுக்கு புதுமுகம், தெலுங்குலேயும் ஹிந்திலையும் ஒவ்வொரு படம் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய டேலண்ட் இருக்கிற ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவருடைய 50வது படம். எனக்கு 2 சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு அவர். தாம் தூம், எங்கேயும் காதல், இது 3ஆவதாக ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சாங்காக ஒரு ஆல்பமாக அமைஞ்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ, அவங்களும் ஒரு நிறைய அவார்ட்ஸ் இப்போ வாங்கியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. ஸோ இந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆனது உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எடிட்டர் ஆண்டனிலேருந்து சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் மதன் கார்கி அவர்கள் எல்லாரும் ஒரு டீமாக இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெயினோடு எடுத்து உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கோம். தம்பி ராமையா சார் நானும் அவரும் நிமிர்ந்து நெல்லில் நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தனி ஒருவனில், அதுக்கப்புறம் இப்போ வனமகனில் 3ஆவது படம் அவர் கூட. மிகச்சிறந்த நடிகர், அது நான் சொல்லவே தேவையில்லை. தனி ஒருவன் படத்தில் அவர் ஒரு ட்ரேட்மார்க் விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவர் நடித்ததில் ரொம்ப பிடிச்ச படம் வனமகன் தான். என் படம்ன்றதுனால சொல்ல. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சால் தான் அவங்களால எல்லாமே பண்ண முடியும். அந்த வகையில் த்ரூ அவுட் த ஃபில்ம் அவர் எங்கள் கூடயே இருப்பார். நான் படத்தில் டயலாக் ரொம்ப கம்மியாக பேசுவேன். அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு டேலண்டட் ஆக்டர் தேவை, ஒரு சீசன்ட் ஆக்டர் தேவை. ஸோ அதனால் தம்பி ராமையா சார் தவிர அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை. அண்ட் அவரோட சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸும் அவருடைய மேனரிசமும் அவ்வளோ காமெடி எலிமெண்ட்டை ஹைலைட் பண்ணும் இந்த படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கும்கிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் இந்த படத்தில் நிச்சயமாக பல அவார்ட்ஸ் தட்டுவார். பிரபுதேவா சார் நான் அவர் கூட ஒரு ஃபுல் படமே பண்ணியிருக்கேன். அப்போ எங்களுக்கான ஒரு பெரிய க்ளோஸ்னஸ் இல்லை, அது அப்படியே ஸ்லோவாக க்ரியேட் ஆச்சு. ஸோ என்னுடைய ஒரு டேலண்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்டு அவர்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணோன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டே வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, என்னுடைய எல்லா நல்லதில் கெட்டதில் எல்லாத்துலேயுமே கலந்துட்டுருக்காரு. அதே மாதிரி தான் நானும் அவருக்கு. அண்டு அவர் முதல் தடவை பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தப்போ ரவி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அண்ட் அது நான் பெரிய லக்கியாக ஃபீல் பண்ணேன்.
அப்படி ஆரம்பித்தது தான் போகன் படம். அண்ட் அவருக்கு ரொம்ப நல்ல படமாக அது அமைஞ்சுது. இன்றைக்கி எனக்கும் பிரபுதேவா சார் ரொம்ப க்ளோஸ், டைரக்டர் விஜய்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ நானும் டைரக்டர் விஜயும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். இந்த சாங் நல்லா வந்துச்சு, டேம் டேம்னு ஒரு சாங்கு. அது வந்து பிரபு சார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரில, அவர் பயங்கர பிஸியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். சரி எதுக்கும் கேட்டுருவோம், அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பார்த்துருவோன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் கேட்டோன்னா பண்ணுறேனே அப்படின்னு உடனே இம்மீடியட்டாக சொல்லிட்டாரு. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அவர் எதுவுமே ஒரு மறுபேச்சே பேசலை, எப்போ பண்ணோம் எப்படி பண்ணோம் சொல்லுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அந்த சாங் வந்து 2-2.5 நாளில் ஷூட் பண்ண ஒரு சாங். பட் அதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் ரிஹர்சல்ஸுக்கும் அவர் வந்து 1 வீக் அந்த சாங் மேலே உட்காந்தார். டோட்டலாக 10-15 நாள் ரிஹர்சல் பண்ண சாங். 7 நாள் அவர் கூடயே இருந்து அவர் கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சேஞ்ச் பண்ணி பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையான அஃபெக்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த தருணத்தில் பிரபுதேவா சாரை தேங்க் பண்ணிக்க விரும்புகிறோம் எங்கள் ஹோல் டீம். ஆக்சுவலாக டைரக்டர் விஜய் வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இந்த ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2 விதமான ஸ்க்ரீன் பிளேயாக என்கிட்ட வந்து சொன்னார். ஒன்று வந்து ஒரு ட்ரைப்லேருந்து ஒரு ஒரு ஆதிவாசியாக ஒருத்தன் வந்து இருக்கிறான், அவன் சிட்டிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் ஹோல் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்து தமிழை கற்றுக்கிட்டு பேசி லவ் பண்ணி படத்தை நகர்த்துறது எப்படி இருக்கும், வந்து புரியாமல் இது என்ன உலகம் எப்படி இருக்கும், 2 உலகத்துக்கான ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறது வந்துட்டு எப்படின்றது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் தெரியணுங்கிறதுக்காக டயலாக் இல்லாமல் ஒரு வெர்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வெர்ஷன் 2த்தையும் என்கிட்ட சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணது ஒரு விஷயந்தான். என்னென்னா சினிமா வந்து உருவானப்போ சவுண்டே கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம், சார்லி சாப்ளின் காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்போவே வந்து சினிமா விஷுவல் மீடியமாக வந்து நமக்கு புரிய ஆரம்பித்த ஒரு காலம் அது. ஸோ ஒரு விஷுவல் மீடியத்தை வந்துட்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ பேசி பண்ணுறது சாதாரணமாக அது நார்மல் படமாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்க்ரீன் பிளேயை விட்டுட்டு பேசாமையே பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பாடி லாங்குவேஜில் புரிய வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கஷ்டம்தான், டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் போகும்போது டயலாக் இல்லாமல் போயிட்டே இருக்கும் போது டைரக்டர் விஜய் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு தெரிஞ்சு இது டயலாக் இல்லாமலே போயிடலாம், இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ஒரு புது விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம டயலாக் பேசாமல் நடிக்கிறதுக்கு கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அந்த குறை இல்லாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். சாயிஷா வந்துட்டு தெலுங்குல ஹிந்தியில் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இது வந்து தமிழில் முதல் படம். அது முதல் படம் மாதிரியே தெரியல நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாங்க. தமிழ் மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கணுன்ற வந்து ஒரு உச்சரிப்பு சரியாக இருக்கணும், லிப்ஸிங் சரியாக இருக்கணும்னு நினச்சி ஹோம்ஒர்க் பண்ணாங்க. டயலாக் முன்னாடியே வாங்கி படித்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சில சின்சியர் ஆக்ட்ரஸ் கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன், தமன்னா மாதிரி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக, ஒரு அறிமுக நாயகிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ஈஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் அந்த டான்ஸுன்றது வந்து ஹெல்ப் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினாக தான் இருப்பாங்க அவங்க. அண்டு நான் எதுவும் பெருசாக அவங்களுக்கு சொல்லித்தரல. எப்போயாவது ஏதாவது சும்மா ஒரு சீனியர் ஆக்டர்ன்றதுனால நான் ஏதாவது சின்ன சின்ன இது சொல்லுவேன், அவ்வளோதானே தவிர அவங்க வந்து வெல் எக்யூப்டாகவே வந்திருக்காங்க. ஒரு நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா ரீசெண்டாக நிறைய புது விஷயங்கள், புது ஜானர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா இதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே. பட் அது வந்த உடனே நம்ம பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும் ஆடியன்ஸ் கிட்ட, இவங்க படம்னா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ வந்த புதுசில் எது இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபார்முலா ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், அந்த ஃபார்மேட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவை டேப் பண்ணுவோம், முதல்ல ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ண வச்சுப்போம், நம்ம ஒரு ஹீரோன்னு ஒத்துக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா இப்போ ட்ரை பண்ணாட்டி அதுக்கப்புறம் எப்போவுமே ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு படம் தான் தனி ஒருவன். ஸோ தனி ஒருவன் வந்து எந்த கமர்ஷியல் ஃபார்மேட்லேயும் இல்லாமல் சின்சியராக ஒரு படம் எடுத்தால் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்தோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்துட்டு ஒரு 100% மேலே ஒரு வரவேற்பு. அப்போதுலேருந்து ஒரு மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, நல்ல விஷயத்த ஒழுங்காக சொன்னால் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு.
அந்த நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் நான் அடுத்தடுத்து மிருதன் பண்ணேன், அதுக்கப்புறம் பூலோகம், அதுக்கப்புறம் வந்து போகன், எல்லாமே புதுவிதமாக இருக்கணுன்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் வனமகன் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நம்பிக்கை எனக்கு என்னென்னா, ஒரு நம்ம சினிமாவில் இருக்கும் போது உலக சினிமா பார்த்து வளர்ந்த பசங்க நானும் எங்கள் அண்ணனும் தமிழ் சினிமாவையும் உலக தரத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை தான். அது எந்த அளவுக்கு முடியுன்றதை விட அது எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோன்றது தான் மேலோட்டமாக நிற்கும். ஸோ அந்த முயற்சி நடந்துகிட்ருக்கு அண்டு அதுக்கான ரிசல்ட்டும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இது எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்வோம். எந்த ஒரு படம் எடுத்தாலுமே அது என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மில் கொடுத்தா தான் அது ஃபீச்சர் ஃபில்முக்கான ஒரு வேல்யூவே. ஸோ கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுன்றது வந்து 100% இருக்கும். நான் பண்ண ஒரு பூலோகம் படமாக இருந்தாலும் அதில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி வனமகன் படத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நாவலான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அதாவது மனிதர்கள் யார் சிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து ஆதிவாசி, அதை எந்தவித ஒரு பணம் பொருள் எதுவுமே இல்லாமல் வாழ்கிற ஒரு ஆதிவாசின்ற ஒரு மனிதர்கள், அந்த ஒரு இனத்தில் இருக்கிற மனிதர்கள் பெரியவர்களா, இல்லை இந்த சோ கால்டு சிவிலைஸ்ட் வேர்ல்டில் இருக்கிற நம்ம பெரியவங்களா, எது வேல்யூஸில் பெருசு அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரூட்ஸை வந்து நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடிலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி கம்மியாகிட்டு இருக்குது. நாளைக்கு எப்படி ஆகினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னோக்கி போயிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து பேரலாக பார்த்தோன்னா ஆதிவாசி அவங்களுடைய இனத்தில் வந்துட்டு மனிதன் தோன்றின காலத்துலேருந்து இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கான நெசசிட்டிஸை மட்டுமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு சமமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 250 பேர் அந்த ட்ரைபில் இருக்காங்கன்னா அந்த 250 பேருமே ஒரே குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருமே அந்த குழந்தைய வளர்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வேட்டையாட சொல்லித்தராங்க, ஒருத்தர் எது சாப்பிடணும்னு சொல்லித்தராங்க, ஒருத்தர் மரம் ஏறுறது எப்படின்னு சொல்லித்தராங்க. ஸோ ஒரு குழந்தைய ஒரு 250 பேர் உள்ள ஒரு குடும்பம் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிற விஷயம். ஸோ இந்த கம்பேரிசன் வந்துட்டு எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்தப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற ஒரு ட்ரைபு கூட சாகலை, ஒரு ஆதிவாசி கூட சாகலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த 6th சென்ஸ் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கு. அவங்க எல்லாருமே இந்த மேட்டுக்கு போய் தங்கிட்டாங்க, தண்ணி உள்ளே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு எவ்வளோ உயிரிழப்பு நடந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ இது வந்துட்டு நிறைய வேல்யூஸ் வந்துட்டு காமிக்கக்கூடிய ஒரு படமாகவும் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாடலாம் வராது, பட் என்னோட பிடிச்ச சாங் வந்து 2 சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிலு சிலுவென்று பூங்காற்றும் எம்மா அழகம்மான்ற சாங்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு அது வந்துட்டு ஆல்ரெடி எம்மா அழகம்மா சாங் வந்துட்டு பல எஃப்எம்மில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு ஓட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல ட்ரை பண்ணுற வேணாம். சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் ஆட வாசனை பாட்டொன்று பாடு கண்ணம்மா, அவ்வளோதான் வரும். ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ. நேயர்கள் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசினது ரொம்ப சந்தோஷம். வனமகன் படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.